NDSO அமைப்பின் சார்பில் அதன் மூத்த தலைவர் தெய்வ திரு அழகர் ராமானுஜம் அவர்களின் நினைவாக புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலையின் பின்புறமுள்ள நடைபாதை தூய்மைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தாலும் கடற்கரைக்கு வருகின்ற மக்கள் தட்டு, சிறிய வகை பிளாஸ்டிக் கரண்டிகள், ஐஸ்கிரீம் குச்சிகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், ஐஸ்கிரீம் கப்புகள், பாப்கார்ன் கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள், சாராய பாட்டில்கள் என எல்லா பொருட்களையும் அப்படியே எந்தவித நிரடலும் இல்லாமல் தூக்கி எறிந்துவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து செல்கிறார்கள். குப்பைகளை எடுக்க மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. 1 மணி நேரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பைகள் நிரம்பி வழிந்தன. திரும்பி பார்த்தால் நாங்கள் சுத்தம் செய்த இடங்களில் மீண்டும் மீண்டும் குப்பைகள். இவர்களையெல்லாம் சவுதி அரேபியா பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். பாலைவனங்களை சோலை வனங்களாக மாற்றி அழகு பார்க்கின்றன அயலகங்கள். சோலை வனங்களை குப்பை மேடுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நமது நாடு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார்கள். மக்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்றால் நமது நாடு விரைவில் பாலைவனமாக மாறிவிடும். நாம் தூக்கி எறியும் குப்பைகளை கடலில் வாழ்கின்ற மீன்கள் சாப்பிடுகின்றன. அந்த மீன்களைத்தான் நாம் சாப்பிடுகிறோம். நாம் உண்பது மீன்கள் அல்ல, நாம் அலட்சியமாக தூக்கி எறிந்த குப்பைகளைத்தான் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம்?